கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இந்த தாழ்மை என்பதை கூனி குறுகி அப்படியே ஒரு சின்ன குரலிலே, தாழ்ந்த குரலிலே மெதுவாக பேசுவது, இதெல்லாம் தாழ்மைக்கான அடையாளம் அல்லவே அல்ல. இன்றைக்கு பலர் அதுதான் தாழ்மை என்று நினைக்கின்றார்கள். நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொன்னால் அப்படியே பவ்யமாக வந்து நிற்பது, தலைகளை தாழ்த்தி நிற்பது என்றெல்லாம் காண்பிப்பார்களே தன்னுடைய சரீரத்தில். இதற்கு பெயர் தாழ்மை அல்ல. தாழ்மை என்பது எங்கே இருக்க வேண்டும்? நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டும், மனதில் இருக்க வேண்டும். அந்த மனதில் கொள்ளுகின்ற எண்ணம் இருக்கிறதல்லவா, அந்த எண்ணத்திலே நமக்கு தாழ்மை வேண்டும். அதுதான் கடவுளால் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் தாழ்மையானவர்கள் என்பதற்காக பலவிதமான வெளியரங்கமான காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் உள்ளத்தில் பார்க்கும் பொழுது நான் இவனை விட நான் சிறப்பானவன் என்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு சரியான எடுத்துக்காட்டாக நாம் பல முறை வேதத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். தேவாலயத்தில் இருவர் ஜெபிக்க போகிறார்கள். ஒருவன் சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறேன் என்று ஒரு மனிதன், ஆண்டவரே ஆகையால் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேணும் என்று கேட்கின்றான். இன்னொரு மனிதன் இருக்கின்றார். அவர் உள்ளத்தில் சொல்லுகிறார், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், நான் அன்னார்ந்து வானத்தை நோக்கி உம்மை பார்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதற்கு பிறகு சொல்லித் தருகிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனா. யாரை? அந்த வெளியே நின்று தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகின்றானே, அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு சென்றான் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாழ்மை வெளியரங்கமான தாழ்மை அல்ல. நாம் பக்திக்கு அடுத்து பல காரியங்களை செய்வதனாலே கடவுளுடைய மனம் குளிர்ந்து விடாது. மாறாக அவருக்கு முன்பாக நம்முடைய சிந்தையிலே நம்மை தாழ்த்தி கொள்ளும் பொழுது யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய எண்ணங்களிலே, பேச்சிலே, செயலில் இந்த தாழ்மையை நீங்கள் காண்பியுங்கள். பிறரை விட நீங்கள் எந்த விதத்திலும் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று கருதாதிருங்கள். அதே நேரத்தில் பிறரை நீங்கள் பேசும்பொழுது அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து பேசுங்கள். அதுவே தாழ்மைக்கான அடையாளமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறவராக, உயர்வை கொடுக்கிறவராக, மேன்மையை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்படியானால் நம்முடைய உயர்வு என்பது எங்கே இருக்கிறது என்றால், ஆண்டவருக்கு கொட்டி கொட்டி காணிக்கை கொடுப்பதன் மூலமாய் உயர்வு வருவதில்லை. மாறாக கடவுளுடைய கிருபையை நினைத்து, அபாத்திரமான எனக்கு ஆண்டவரே நீர் இவ்வளவு இரக்கமாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த கடவுளுடைய அன்பை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த தாழ்மையை கடவுள் பார்க்கிறார், நம்மை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆமாப்பா, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம்.
காரணம் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் ஐயா. எங்களை நீ நேசித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறோமோ அது உம்மால் கொடுக்கப்பட்ட கிருபை ஆண்டவரே. நாங்கள் ஒன்றும் கர்த்தாவே இந்த உலகத்தில் ஆண்டவரே பெரிதாக சொல்லிக்கொள்வதற்கு எங்களால் சம்பாதிக்கப்பட்டதல்ல, அது நீர் கொடுக்கிற கிருபை. ஆகையினாலே தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபைகளை தாரும். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.